நாளைய தினத்திலிருந்து தமிழகம் ஒரு தீவிரமான மழையை எதிர்கொள்ள இருக்கிறது. 4 மாவட்டங்களுக்கு நாளைய தினம் ரெட் அலர்ட்டை பார்க்குறோம். நாளை தினம் செங்கல்பட்டு தொடங்கி பல மாவட்டங்களில் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்த தினம் ஆரஞ்சு அலர்ட்டாக அது குறைகிறது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ 28, 29, 30 இந்த தேதிகளில் நல்ல ஒரு மழை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, இப்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த சுழற்சி தான் சில மணி நேரங்களில் புயலாக மாறப்போகிறது. இதற்கு தித்வா அல்லது டிட்வா அப்படின்னு பெயரிடப்பட இருக்கிறது. இதை ஏமன் நாடு பரிந்துரைத்திருக்கிறது. ஏமன் நாட்டினுடைய இந்த பெயர் இப்போது இங்கே வைக்கப்பட இருக்கிறது. நீங்கள் இங்கே ஒரு சுழற்சி உருவானது. இந்த சுழற்சியானது இதுதான் புயலா மாறும் அப்படின்னு முன்பு சொன்னது வானிலை ஆய்வு மையம். அப்புறம் மாறாதுன்னு சொன்னாங்க. ஆனால் திடீர்னு மாறிவிட்டது. சரியா? அது சென்யாராக மாறி இப்போது கரைந்து விட்டது. அதனால தான் இந்தோனேஷியாலெல்லாம் வெள்ளப்பெருக்க பார்க்கிறோம். அது ஒன்று. அதே போல இந்த பகுதி இது புயலாக மாறும் அப்படின்னு சொல்லப்படவில்லை. அது மேலும் வலுவடையும் அப்படின்னு தான் சொன்னாங்க. திடீர்னு பார்த்தா இன்று காலையில் புயலாக மாறும் அப்படின்ற அறிவிப்பு வந்திருக்கிறது. சில நிமிடங்களுக்கு முன்பு சில மணி நேரங்களில் அது புயலாக மாற இருக்கிறது. காலையில் தான் தாழ்வு மண்டலமாக மாறியது, அப்புறம் டிப்ரெஷனாக மாறியது. டிப்ரெஷன் இப்போது புயலாக மாற இருக்கிறது. ஸோ வங்கக்கடலில் இந்த 2 நிகழ்வுகளுமே அடுத்தடுத்து கணிக்க முடியாத அளவு மாறிக்கொண்டே இருக்கிறதுன்றது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. இப்போ இந்த பகுதிகளில் வெள்ளப்பெருக்கை இந்த சென்யாரானது ஏற்படுத்தி இருக்கிறது. காற்றினுடைய பலமும் இப்போது இதற்கு கிடைத்திருக்கிறது. இது புயலாக இப்போது வர இருக்கிறது. இந்த புயல் டித்வா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய புயல் நாளைய தினம் 28ஆம் தேதி திரிகோணமலையை பொறுத்த வரைக்கும் வட பகுதிகளில் வடகிழக்காக அது இருக்கிறது. நாளைய தினம் திரிகோணமலைக்கு பக்கத்தில் இலங்கையை ஒட்டி வருகிறது. அது அப்படியே மெல்ல மெல்ல நகரப்போகிறது. பாருங்க, 28ஆம் தேதி அது நகர்ந்து 29ஆம் தேதி நம்மை நெருங்கிவிடும். 29ஆம் தேதி இலங்கைக்கு மேலே அது வந்துடும். இலங்கைக்கு மேலே வர்றப்போ நமக்கு மழை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா புதிய மேகங்கள் உருவாகக்கூடும். மழையை பொறுத்தவரையில் நமக்கான மழை டெல்டா மாவட்டங்களில் இருந்து, அதாவது பாருங்க 28ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களில் மழை தொடங்கிவிடும். இந்த பகுதிகளெலாம் மழை நல்லாவே இருக்கும். ஸோ நாளைய தினம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படியே நாளை மறுதினம் பாருங்கள், டெல்டா மாவட்டங்களை தாண்டி வட கடலோர மாவட்டங்களில் மெல்ல மெல்ல ஏறுது. அப்படியே புதுவைக்கு ஏறுதா? புதுவையில் மழையை பார்க்குறோம். புதுவையில் ஒரு தீவிரமான மழையை நம்ம பார்க்குறோம். அப்படியே சென்னைக்கும் மழை விடுகிறது. பாருங்க, மாலை நேரத்திலலாம் ஒட்டி சென்னையில் மழை இருக்கும். ஸோ 29ஆம் தேதி சனிக்கிழமை யாரெல்லாம் உஷாராக இருக்கணும்னா, டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள், தென் மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள், வட கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் உஷாராக இருக்கணும். 29ஆம் தேதி 30ஆம் தேதி யாரெல்லாம் உஷாராக இருக்கணும் அப்படின்னா, 30ஆம் தேதியை பொறுத்தவரையில் அப்படியே அது மேலே போகிறது. அது மேலே போகிறப்போ பாருங்க, சென்னை பக்கத்தில், அதாவது 29ஆம் தேதி ஃபுல்லாகவே தமிழகத்தின் பல பகுதிகளில் மழை. 30ஆம் தேதி தமிழகத்துடைய வட மாவட்டங்களில் மழை. அப்படியே ஆந்திராவுடைய தெற்கு பகுதிகளில் மழை. ஸோ இது நெல்லூர் வரை செல்வதற்கான வாய்ப்புகளை நம்ம பார்க்குறோம். 30ஆம் தேதி இதனுடைய மையப்பகுதியை பாருங்க. 30ஆம்